மதுரை அலங்காநல்லூரில் கடந்த 20 மணி நேரமாக நிகழ்ந்தது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து நேற்று காலை 6 மணி முதலே அலங்காநல்லூரில் இளைஞர்கள் ஒருங்கிணைய தொடங்கினர். இவர்களில் பெரும்பாலானோர் வெளியூரை சேர்ந்தவர்கள் ஆவர். காலை 7:30 மணி அளவில் வாடிவாசல் அருகே அமர்ந்து இளைஞர்களும் மாடுபிடி வீரர்களும் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். காலை 9 மணி அளவில் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கி போராட்டம் தீவிரமடைந்தது. காலை 11:30 மணி அளவில் இயக்குனர் அமீர், இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி, ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகர் ஆகியோர் போராட்ட களத்தில் இணைந்தனர். அப்போது பகல் 12 மணி அளவில் இளைஞர்கள் சிலர் அலங்காநல்லூர் சாலையில் பேரணியாக சென்றனர். பிற்பகல் 3 மணிக்கு போராட்ட களத்தில் இணைய முயன்ற சில இளைஞர்களுக்கு அனுமதி மறுத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். மாலை நேரமாகியும் இளைஞர்களும் பெண்களும் போராட்ட களத்தை விட்டு விலகாத நிலையில் மாலை 6 மணிக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. எனினும் இளைஞர்கள் போராட்டத்தை கைவிடவில்லை. ஊர் மக்களின் ஆதரவோடு இரவு முழுவதும் வாடிவாசல் அருகிலேயே அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்தனர். பின்னர் இன்று காலை 6:30 மணிக்கு காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி தலைமையில் வந்த காவல்துறையினர் அனைவரும் கலைந்து செல்ல 10 நிமிடங்கள் அவகாசம் அளிப்பதாக கூறினர். காவல்துறையின் அறிவிப்புக்கு பின்னரும் யாரும் அங்கிருந்து விலகாததால் காலை 6:45 மணிக்கு காவல்துறையினர் போராட்ட களத்தில் இருந்த 240 பேரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர்.